அமெரிக்காவில் உள்ள லோலா விஎஃப்எக்ஸ் நிறுவனத்தில் கோட் படத்திற்கான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் முடிவுற்றது என்று வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். வின்னிஸ் மில்லியம் இயக்கும் படத்தில் யோகி பாபு நடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படத்தின் பெயர் ஜோரா கையை தட்டுங்க. எதிர்நீச்சல் பட இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர் அடுத்த லெஜண்ட் சரவணாவின் படத்திற்கு வேலையை துவங்கி இருக்கிறார். நடிகர் மகேஷ் பாபுவை வைத்து நவீன தொழில்நுட்ப முறையில் 1000 கோடி பட்ஜெட்டில் ராஜமௌலி இயக்க இருந்தார். தற்பொழுது அந்த படம் எடுக்கப்படவில்லை என்று அந்த பட நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சிறந்த நடிகர் கமலஹாசன் கிடையாது, சிரஞ்சீவி தான் என்று பிரபல யூடியூபர் ரகடி பேசியது பெரும் சர்ச்சையை உள்ளாக்கியுள்ளது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்ற படத்தோட இயக்குனர் ஆறுமுககுமார் அவருடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி 51வது படத்துல நடிக்க போறார். அந்த படத்தோட தலைப்பு ஏஸ் என்று வைத்துள்ளன. கொச்சினில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கபடி பெண்களுக்கான ஃபேஷன் ஷோவில் அமலா பால் கலந்து கொண்டு வெள்ளை உடையில் தேவதை போல் கேட்வாக் நடந்து மக்களை அசத்தியுள்ளனர். நடிகர் சந்தானத்தின் இங்கு நாதான் கிங் என்ற படம் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் அருண் அந்த படத்தை பார்க்கும் 100 பெண்களுக்கு பழாப்பழம் வழங்கியிருக்கிறார். இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா இவர் நடிக்கும் ஹிட்லர்ஸ் படத்தின் ட்ரெய்லரை சிவகார்த்திகேயன் ரிலீஸ் செய்துள்ளார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் KS ரவிக்குமார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 122வது படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. அதை பற்றி ரஜினிகாந்திடம் பேசி வருவதாக சொல்லியுள்ளார் ஐசரி கணேஷ்.